தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் 61வது திருக்குறள் பேரவை ஆண்டு விழா திருக்குறள் மாநாடு நடைபெற்றது. திருவையாறு தனியார் திருமண மண்டபத்தில் திருக்குறள் பேரவை 61வது ஆண்டு விழா திருக்குறள் மாநாடு வெகு விமர்சையாக நடைபெற்றன. திருக்குறள் மாநாட்டை துவக்கமாக திருவள்ளுவர் மரப்பலகையில் பொறிக்கப்பட்ட திருவுருவத்தைக்கு மாலை அணிவித்து திருவையாறு தேரடி திடலில் இருந்து இசைக்கலைஞர்கள், அறிஞர்கள், சமூக ஆர்வலர்கள், மனித நேயமிக்கவர்கள் திருக்குறள் பேரவை போற்றும் விதமாக பச்சை துண்டை பெண்கள் உள்பட அனைவர்களுக்கும் கிரீடமாக அணிவித்து ஊர்வலமாக தனியார் திருமண மண்டபத்தை வந்தடைந்த பிறகு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரத்னசாமி, தமிழ் பேரவையின் தலைவர் முருகராசு போன்றவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி திருக்குறள் மாநாடியை துவங்கி வைத்தனர். தொடங்கிய முதலியே தமிழில் பெயர் வகிப்போம் என்ற பாடல் நாதசுரத்துடன் இசை கச்சேரியுடனும் தொடங்கப்பெற்றது. பட்டிமன்றம், திரைப்படம், தொலைக்காட்சி, அலைபேசி இவைகள் அனைத்தும் இன்பமா துன்பமா என்ற தலைப்பிலேயே பட்டிமன்றம் நடைபெற்றன. தொடர்ந்து சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. விருதுகளில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் தங்கள் ஊரிலேயே பள்ளியிலேயே மாணவர்களை ஊக்கப்படுத்தி சேர்ப்பதற்கு விருதுகள் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு அரசு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக வணிகர்கள் வைத்து உள்ள கடைகளின் பெயரை தமிழில் பெயர் சூட்ட வேண்டும் என அறிவித்திருந்ததை பாராட்டி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழக அரசு தமிழில் பயின்றவர்களுக்கு 80% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசு புறவழிச்சாலை திருவையாறு புறவழிச்சாலை அரசூர் புறவழிச்சாலையின் காவேரி தாயின் திருவுருவ சிலையை நிறுவ வேண்டும் என 7 அம்ச கோரிக்கைகளை தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டன. விழாவின் ஏற்பாடுகளை தமிழ் பேரவையின் தலைவரான முருகராசு மற்றும் தமிழ் பேரவையின் நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். முன்னதாக திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் வெற்றி பெற்ற முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. மாநாட்டில் பங்கேற்ற பெருந்திரளான சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு நூல்கள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், தமிழ் பேரவை நிர்வாகிகள் என ஏராளமான கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். நன்றி, வணக்கம். பொழில் இங்கே வாழ்த்துரைவரை பொழிய அழைக்கின்றோம். மகிழ்ச்சிக்குரிய பொழில் நாகராஜன் அவர்கள் வாழ்த்துரை வழங்குமாறு அன்பு கூர்ந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் துவங்கிய தமிழ் பேரவையை அவர் இறந்ததற்கு பிறகும் மாதத்தில் 3வது ஞாயிற்றுக்கிழமை மாதந்தோறும் கூட்டமும் ஆண்டு விழா மாநாடு எந்த ஆண்டும் தடைபடாமல் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தை பார்க்கும்போது பொறாமையாக இருக்கிறது. அந்த அளவிற்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் இந்த தமிழ் பேரவையின் தலைவருக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான் என்றால் அது மிகப்பெரிய அருள். அதை தொன்று தொட்டு நடத்தி கொண்டிருக்கின்றார். அவருக்கு உறுதுணையாக துணைத் தலைவர்களும் பொதுச் செயலாளர்களும் பொருளாளர்களும் இருப்பது மிக மிக உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த மாநாடு ஆண்டுதோறும் சிறக்க நடத்தி அதை வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே முருகராசு அவர்களுக்கு, எனது நண்பர் RM ராஜ் அவர்களுக்கு தலை வணங்குகிறேன். இரண்டாவதாக தொன் போஸ்கோ அவர்களுக்கும் தலை வணங்குகிறேன். அண்ணன் உறுதிமொழி கோவிந்தராஜன் அவர்களுக்கும் தலை வணங்குகிறேன். சரபோசு அவர்களுக்கும் தலை வணங்குகிறேன். மற்ற நிர்வாகிகள் அனைவருக்கும் வாரந்தோறும் நோட்டீஸ் அடிச்சு ஆண்டுக்கு மாதந்தோறும் நோட்டீஸ் அடிச்சு ஆண்டுக்கு விழாவாக மாநாடுக்கு புக்லெட் போட்டு இதை நடத்தி சிறப்பு பரிசுகளை கொடுத்து வருவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. செய்வது சொல்லுவது எளிது, எதையும் சொல்லுவது எளிது, ஆனால் செய்து முடிப்பது அதிலே மிகப்பெரிய கடினம். காரணம் என்னென்றால் தன்னுடைய மனைவி அதற்கு தடை போடுவாள்.
அதற்கு பிறகு குழந்தைகள் தடை போடுவார்கள். இது ஏன் வெட்டி செலவு என்பார்கள், இது வீண் செலவு என்பார்கள், இது தேவையற்றது என்பார்கள். அந்த தடைகளை எல்லாம் தாண்டி 61வது ஆண்டு விழா நடைபெறுகிறது என்று சொன்னால் இது மிக மிக அவருடைய குடும்பமும் அவரை சார்ந்த நண்பர்களும் ஒத்துழைப்போடு நடந்து கொண்டிருக்கின்றதனால்தான் இந்த விழா மென்மேலும் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. தமிழ் பேரவை என்பது சாதாரண விஷயம் அல்ல. கோடான கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் உருவாகி இருக்கிறது, தமிழ் மதம் உருவாகி இருக்கிறது. எந்த ஆண்டில் உருவானது என்று தெரியாத ஒரு மொழியாக இன்றளவும் கண்டுபிடிக்க முடியாத இருக்கிறது. ஏனென்றால் அதற்கு தமிழுக்கு பிறகுதான் மற்ற மொழிகளே வந்தது. தமிழுக்கு பிறகுதான் எல்லா மொழிகளுமே வந்தது. முதலில் வந்த மொழி தமிழ் மொழிதான். பல்லாண்டு வாழ்க என்ற வாழ்த்தை விடுகிறது. நன்றி, வணக்கம். நாவுக்கரசர் உலகநாதன் ஐயா அவர்கள், உலகநாதன் லோகநாதன் அவர்களே அவர்தான் அந்த நிகழ்ச்சியினுடைய நாயகன். அவருக்கு துணையாக இருக்கின்ற பொதுச் செயலாளர் தக்கை புரிகிறார். ஆனால் அதையும் தாண்டி 61 ஆண்டு ஒரு தமிழ் பேரவையை தொடர்ந்து நடத்துவது என்பதை விட மாதத்திற்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து கூட்டத்தை அதை ஆண்டுதோறும் பரிசுகள், குழந்தைகளுக்கு பரிசுகள், பெரியவர்களுக்கு விருதுகள், இப்படி தொடர்ந்து நடப்பது என்பது எனக்கு என்னமோ இது உலக அதிசயம் தான் நான் சொல்றேன். விளையாட்டு சொல்றேன். காரணம் என்னன்னா, உங்க ஊர்ல தான் திருவிழாவில் தான் திதி கொடுப்பாங்க. திருவிழாவில் தானே விட்டு போட்டு திதி கொடுக்கறதுலாம் திருவிழாவில். இறந்ததுக்கு அப்புறம் திதி கொடுப்பாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். 5-6 ஆண்டுகளுக்கு பிறகு இறந்தவரையே மறந்து விடுவார்கள், திதியை கொடுப்பதில்லை. இதுதான் இன்றைய கால சூழல். ஆனால் இந்த கால சூழலில் கூட தன்னுடைய தந்தையார் அமரர் வழக்கறிஞர் கோபூர் அரங்கராஜ் அவர் துவக்கி வைத்ததை விட்டு விடாமல் பல்வேறு சிரமங்கள் இதில் இருக்கிறது. நிகழ்ச்சி நடத்துவது என்பது சாதாரண விஷயம். ஒரு நிகழ்வை நடத்தி முடிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதில் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது, எவ்வளவு சங்கடங்கள் இருக்கிறது என்பது நாம் அறிவோம். அப்படியாப்பட்ட சிரமங்கள் எல்லாம் பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து அவர்கள் நடத்தி வருகின்றார்கள். ஆர்.எம். ராஜ் அவர்கள், நானும் தொடர்ந்து அவர் அழைக்கின்ற பொழுதெல்லாம் வந்து இந்த நிகழ்விலே கலந்து கொள்வது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா சாதாரண நிகழ்ச்சியிலே சொல்ல முடியாதுங்க. 1965 துவக்கப்பட்டிருக்காங்க, தகப்பனாரால் துவக்கப்பட்டிருக்கு. ஆனால் துவக்கியவர் யாருன்னா அன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக பழனி காப்பாற்றி. இல்லை, அதுக்கப்புறம் என்னன்னா இதில் நிறைய பேராசிரியர்கள் கலந்துருக்காங்க. அப்புறம் மடாதிபதிகள் நிறைய பேர் கலந்துருக்காங்க, அறிஞர் பெருமக்கள் நிறைய பேர் கலந்துருக்காங்க. தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், இப்படி எல்லோரும் கலந்திருக்கின்றார்கள். ஒன்றிய பெருந்தலைவர் இப்போது அனைவரும் கலந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடக்கிறது என்று சொன்னால் 61 ஆண்டுகள் மட்டுமல்ல, தொடர்ந்து 100 ஆண்டுகளை கடந்தும் இது நடைபெறும் என்பது எனக்கு ஐயமில்லை. அதை நடத்துவார் ஆர்.எம். ராஜ் என்பதில் எனக்கு ஐயமில்லை. ஆகவே அவருடைய பணி சிறக்க, எடுத்துக்கொண்ட முயற்சி வெற்றி பெற அவரோடு நான் உற்ற நண்பனாக, சகோதரனாக நான் தோளோடு கொண்டு உதவி செய்வேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தமிழில் கடைகள் மற்றும் நிறுவனங்களின் பெயர் தமிழில் வைக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு அறிவித்ததை ஏற்று இப்பேரவை செயல்பட உள்ளது. தமிழ்நாடு அரசை பாராட்டி மகிழ்கிறது. கையொலி எழுப்பலாம் தமிழர்களாகிய நாம்.
தமிழ் வழியில் கல்வி பயின்றோருக்கு வேலை வாய்ப்பில் 80 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கிட தமிழக அரசை வலியுறுத்தி இம்மாநாடு தீர்மானம் கொண்டு வருகிறது. கையொலி நன்றாக எழுப்பலாம். உணர்வுகளை கூறுகிறது, நம்முடைய உரிமையை தருகிறது. திருவையாறு புறவழி சாலை குறிப்பாக அரசூர் சதுக்கத்தில் காவிரி தாய்க்கு சிலை வைக்க தமிழ்நாடு அரசு இம்மாநாடு வலியுறுத்துகிறது. அருமையான தீர்மானம். காவிரி தாயை இங்கு புணர வேண்டி. 4வது தீர்மானம். தமிழ்நாட்டில் உள்ள ஒன்றிய அரசு அலுவலகங்களில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை மட்டும் பணியில் அமர்த்த ஆவண செய்ய வேண்டும் என ஒன்றிய அரசையும் தமிழ்நாடு அரசையும் இம்மாநாடு வலியுறுத்துகிறது. கைவழி எழுப்பலாங்க. ஒரு 7 தீர்மானங்கள். தமிழ்நாட்டில் உள்ள ஒன்றிய அரசு அலுவலகங்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை சேர்க்க வேண்டும் என்று கூறி 5வது போட்டித் தேர்வுகள் அனைத்தையும் தமிழ் மொழியில் மட்டுமே நடத்த வேண்டும் என்றும் தீர்மானம் கொண்டு வருகிறது. தமிழ் பாடத்தை நடைமுறைப்படுத்தாத கல்விக்கூடங்களை தமிழ்நாட்டில் தடை செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்துகிறது. வேளாண் விளைநிலங்களாக மனைகளாக மாற்றி வேளாண் குடிமக்களுக்கு ஏற்படும் இன்னல்களை போக்க வேண்டும் என இம்மாநாடு வலியுறுத்துகிறது. விளைநிலங்களை, சோறு தருகின்ற விளைநிலங்களை பணம் பெறுகின்ற விளைநிலங்களாக மாற்றுவதிலே மக்கள் கவனமாக இருக்கிறார்கள். அரசு பொறுப்பேற்று அவைகளை தடை செய்ய வேண்டும் என்று இம்மாநாடு வலியுறுத்துகிறது. சோழ நாடு சோறுடைத்து என்ற அருமையான வாக்கினை மெய்ப்படுத்த நம்முடைய பேரவையானது சிறப்பினை காட்டுகிறது. நன்றாக கையொலி எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டுகிறோம். 7 தீர்மானங்கள். 7 ஊர் தலைமையாக இருக்கக்கூடிய திரு ஐயாரே என்பீராயில் அல்லது இந்த அமருலகம் ஆடலாமை என்ற அப்பர் பெருமானுடைய அமுத மொழிக்கு ஏற்ப இந்த தமிழ் பேரவை திருவையாற்றிலே தன்னுடைய பணியை துவங்குகிறது. பொதுமக்களுடைய தொடர்பையும் பொதுமக்களுடைய அன்பையும் பெற்று இந்த 7 தீர்மானங்களை அனுப்பி வைக்க விரும்புகிறோம் என்று தலைவர் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் அருமையாக வேண்டி வினவி வேட்கை கொண்டு கேட்டுக்கொள்ளுகிறோம். வாழ்த்துக்களை நல்கி பரிசு பெறுகிறார்கள். திருவையாறு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மித்திரன் பெரும்புலியூர் சார்ந்த மாணவ மாணவிகளை அழைக்கிறோம். இசை பிரியா. பெரும்புலியூர் இசை பிரியா. நல்ல தமிழ் பெயரை வைத்திருக்கிறார்கள். ராஜே அப்படியே கையால் இங்கு சான்றிதழ் நூல்கள் வழங்கப்படுகிறது. அண்ணா பாப்பாங்க பாரு. ஓகே பாப்பா இங்கே பாருமா, அப்படியே வருமா. ராஜு அந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம் கொடுங்க. ஃபோட்டோ எடுத்தோன்னா திரும்பிக்கங்க. ராஜு அப்படியே சேர்ந்துருங்க. ராஜு
வாங்க இங்கே வாங்க, வந்து நின்றுட்டு போயிடும் உடனே. வாங்க நிற்காம அப்புறம் எப்படி? வந்து நின்றுட்டு போயிடுங்க, ஒரு செகண்டு தான். அப்படியே இருங்க. அப்படியே இருங்கண்ணா. அண்ணா இங்கே பாருங்கண்ணா, அப்படியே இருண்ணா, அப்படியே இருண்ணா. எப்படியே இருப்பா, அப்படியே இருப்பா, அப்படியே இருப்பா. ஓகேண்ணா, அப்படியே அனுப்பிவிடு. நந்தினி ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருங்க, அப்படியே. அண்ணா அங்கே பாருங்க, அங்கே பாருண்ணா. அண்ணா 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 எல்லாம் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ரெடி? ஓகேண்ணா. கனகாஸ்ரீ சபரீஷ் ராஜே வாங்க, வரும் வாங்க, வரும். அண்ணா ஏஞ்சி நான் சபரீஷ் வாங்க வாங்க ஐயா. அப்படியே இருண்ணா, அப்படியே இருண்ணா. தெரியாம நின்று சபரீஷ் இருக்குங்களா? பாப்பா இங்கே பாருமா, இங்கே பாருமா. சபரீஷ் ஓகேண்ணா. அழகர்த்தி இருக்குங்களா? நரேந்திரன் ராஜு ராஜு உள்ள வாங்க, 2 நிமிஷம். அப்படியா பாப்பா, பாப்பா பாப்பா பீட்டு பீணும். ராஜு ராஜு 2 நிமிஷம் உள்ள வாங்க, உள்ள வாங்க. அப்படியே அவ்வளோதான், அவ்வளோதான். அப்படியே அப்படியே இருக்கு. அப்படி அப்படியே இல்லைங்க, அப்படியே விடுங்க. அப்படி அம்மா இந்த பக்கம் பின்னாடி வாம்மா, பின்னாடி வந்து எடுமா, யாரும் வேணாம்மா. அப்படியே அப்படியே இருண்ணா. ஓகே அவ்வளோ. அப்படியே இருண்ணா, அப்படியே இருண்ணா. அண்ணா எங்கே பாருண்ணா, எங்கே பாருண்ணா ராஜு. பாப்பா இங்கே பாருமா, பாப்பா இங்கே பாருமா, இங்கே பாருமா, இங்கே பாருமா, இங்கே பாருமா. டே தம்பி இங்கே பாரு. டே ஓகே. ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் சும்மா நீங்கள் அப்படியே 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 ராஜே. பட்டமளிப்பு விழா இங்கே சிறப்பாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, தங்க சண்முக சுந்தரம் அவர்களுக்கு மரபின் மைந்த அவரை உள்ள விடுங்க, கொஞ்சம் கைகளே இருக்கு. ராஜே தங்க சண்முக சுந்தரம் அவர்கள் மரபின் மைந்தர் என்ற விருதினை பெறுகிறார்கள். நாயகராக இங்கே நமக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சிறப்பாக அடுத்து பெயர் சு புனிதவதி அவர்கள். புனிதவதி அவர்கள் படிப்பு தங்க சண்முக சுந்தரம் அவர்களுக்கு மரபி மைந்தர் என்ற விருதினை பட்டத்தை தருகிறோம். அடுத்து புனிதவதி கொஞ்சம் கீழே இறக்கி அவர்களுக்கு விடுங்க, அண்ணன் தெரியும். ஆசிரியர் அப்படியே அப்படியே திலகம். அப்படியே அப்படியே ராஜே ராஜே ஒரு நிமிஷம். ராஜே 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 ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியிலே வில்லியநல்லூரிலே சிறப்பான செயல்கள் மாணவர் சேர்க்கை பள்ளியில் அதிகரிக்க செய்வது, புதிய பாரத எழுத்தறிவு திட்டம், வயது வந்தோர் கல்வி தஞ்சை மாவட்டத்தில் முதல் பள்ளியாக 100% பெற்றிருக்கிறது. நன்றாக கையொலி எழுப்பலாம். பிடிச்சிங்க ராஜே, சும்மா பிடிச்சி சேர்ந்து வாங்க, சேர்ந்து வாங்க, நிற்கிறவங்க சேர்ந்து நிற்கிறவங்க சேர்ந்து வாங்க, சேர்ந்து வாங்க. அப்படியே அப்படியே ராஜே
ஓகே. நாயகன் வாங்க. இன்று ஒரு நறு செய்தியை சொல்லுவார்கள். அருமையாக அவர்கள் பணியாற்றுகிறார்கள். நம்முடைய தமிழ் பேரவையினுடைய செயலாளராகவும் இருந்து அருமையாக பெருமையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மாயிலா மோகன்தாஸ் அவர்கள். அடுத்து கோட்டக்காடு புலவர் திருஞானம். அடுத்தது சமூக ஆர்வலர் மு கணேசன் அவர்களுக்கு சமூக விடிவெளி என்னும் விருதினை தருகிறோம். அருமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் கீழே இறக்கி பண்ண, கீழே இறக்கி பண்ண. விடிவெளி தான். இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. ஓகே. சமூக ஆர்வலர் மு கணேசன் அவர்களுக்கு சமூக விடிவெள்ளி என்னும் விருதினை ஐயா அவர்கள் வழங்கி மகிழ்கிறோம். கையொலி எழுப்பலாம், வாழ்த்துக்களை நல்கலாம் என்று கூறுகிறோம். அடுத்து திரு ஒரு 50 பெயர்களுக்கு வேலைப்பணியிலே அமர்ந்திருக்கிறார் நம்முடைய சமூக ஆர்வலர் கணேசன் அவர்கள். பாராட்டு. மணிகண்டன் அவர்கள் இளைஞர் நலச்செம்மல் என்ற விருதினை பெறுகிறார்கள். அடுத்து அருமையாக, அதாவது குடத்திலிட்ட விளக்காக அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை குன்றிட்ட விளக்காக ஆக்குவதுதான் தமிழ் பேரவையினுடைய வளர்ச்சி. அப்படியே இருந்தா மணிகண்டன். வெற்றியடைந்த ஆணுக்கு பின் ஒரு பெண் இருக்கிறார்கள், அது மனைவியாக இருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே இனியவர்களே, நம்முடைய மோகன்தாஸ் அவர்கள் குரல் இசை வேந்தன் என்னும் அருமையான விருதினை தன்னுடைய இணையரோடு இங்கே வாங்குவது பெருமையாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. வாழ்த்துக்களை நல்குங்கள், கையொலி எழுப்புங்கள். உளமாற தலைவர்களாம் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை வளர்க்கட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்டி நடக்கட்டும், கல்லாமை கடல் வறுமை இல்லாமல் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெஞ்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வி நாட்டகத்தே சிறக்கட்டும் என்று கூறி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, மகிழ்ச்சி. நல்ல நூல்களாக வழங்குவதிலே தமிழ் பேரவை நினைவு பரிசினை நம்முடைய தலைவர் அவர்களுக்கெல்லாம் வழங்குகிறோம். எல்லோருக்குமே நூல்களை வழங்குங்கள். நூலறிவு நுண்ணறிவு. காளிமுத்து அவர்களை இங்கே கூர்ந்து அழைக்கிறோம். சுப்பிரமணியன் அவர்களை வழக்கறிஞர் சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருவார் கோடாமை சான்றோர்க்கு அணி என்று வள்ளுவ பேராசான் அருமையாக சொல்வதை போல நீதியரசருக்கு இங்கு அருமையாக நினைவு பரிசு வழங்கி மகிழ்வதிலே நாம் பெருமை கொள்ளுகின்றோம். ஐயாவுக்கு அறிமுகப்படுத்துங்க. வாங்க நீதியரசர் வாங்க. எல்லோருக்கும் நூல் தரப்போகிறோம் ஐயா.
மகிழ்ச்சி. உங்களுடைய தொண்டுக்கு சிறக்கிறோம். ஐயாவுக்கு வாங்க, வாங்கிட்டீங்களா? அவர்கள் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் என்ற வள்ளுவப்பைய கொடுங்க. நமசிவாயம் வாங்க. தொண்டர்களை எல்லாம் நல்ல நூல்களை வாங்க வாங்க என்று அழைக்கிறோம். நினைவு பரிசு இந்த புகைப்படத்திலே நம்மை எல்லாம் சேர்த்து வைத்து தருகிறார்கள். சரவண செல்வம் சிறப்பா பேசினார் பட்டிமன்றம். எல்லோருமே சிறந்தவர்கள், நல்ல ஆட்கள் உடையவர்களை தான் நாம் தேர்வு செய்து இந்த பணிக்கு கணேசனுக்கு கொடுத்திருக்கிறோம். கொடுத்தாக்கா மகிழ்ச்சி கணேசனுக்கு. ஐயா வாங்க, நீங்க வாங்கிட்டீங்களா? ஐயா வாங்கிட்டீங்களா? இன்னும் வாங்காதவங்க இருந்தா வாங்குங்க, வந்து வாங்க வாங்குங்க. அவர்களை அன்பு கூர்ந்து அழைக்கிறோம். இவர்கள் எல்லாம் நம்முடைய ஐயா அரங்கராசனோடு தொடர்புடையவர்கள். புகைப்படத்தை பாருங்கள், வாங்குங்கள், வாங்குங்க. செந்தமிழ் என்ற நூல்களை வழங்குகிறோம். செந்தமிழ் நம்முடைய தேர் ரகு அதிபர்கள், மருத்துவ செம்மல், தினத்தந்தி நிருபர்களை அழைக்கிறோம். அழைப்பதிலே பெருமை கொள்ளுகிறோம். கருணை அவரிடம் இருக்கிறது. வாங்க ஐயா, வாங்க வாங்க வாங்க. திருவையாறு காங்கிரஸ் மணியம் இருக்காருங்களா? திருவையாறு வாங்க ஐயா, வாருங்கள், புகைப்படத்திற்கு முகம் காட்டுங்கள். திருமுருகன் என்று சொன்னாலே வெற்றிக்கு பெருமை சேர்ப்பவர்னு பொருள். தமிழ் செய்ய கொண்டான் வெற்றி. வேற யாருக்கு? வாங்க ஆசிரியர் ராதா அவர்களுக்கு அழைக்கின்றோம். பத்திரிகை நிருபர்களை எல்லாம் அன்பு கூர்ந்து அழைக்கிறோம். வாங்க வாங்க. யாருங்க? வாங்க ஐயா. வழக்கறிஞர் பிரபாகரன். பிரபாகரன் பெயரை சொன்னாலே ஒரு காலத்தில் அஞ்சினார்கள். பிரபாகரன் வாங்க வாங்குங்க. இது எல்லோரையும் அறிமுகம் செய்வதற்கு சுப்பிரமணியனுக்கு ஈடு சுப்பிரமணியன் தான். சுப்பிரமணியன் வாங்க, பெருமையா வாங்குங்க. நல்ல தொண்டர், நல்ல தொண்டர். வாங்கம்மா வாங்க. அன்பிற்கினியவர்களே, அன்பு